நீ என்ன சட்டை எடுத்துட்டு வந்துட்ட? இல்ல, நான் இந்த சட்டையை அயன் பண்ணி வச்சிருந்தேன் இவருக்காக. ஆனா இந்த சட்டையை போட்டுக்காம இவர் வேற ஏதோ சட்டை போட்டு வந்திருக்காங்க. அதான் ஏன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏண்டா அவ அயன் பண்ண சட்டை போடல? நான் அந்த சட்டையை பார்க்கலாமா? கட்டில டவல் பக்கத்துல தான் இருந்துச்சு. டவல் எடுத்திருக்கீங்க, இந்த சட்டையை பார்க்கலையாமா? இப்ப நீ அயன் பண்ண சட்டையை போடாததா அவ்வளவு பெரிய குத்தமாயிடுச்சா? டேய் என்னடா எதுக்கு இப்ப குரல் வசதி பேச? காலையிலே ஒரு சட்டைக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து? சரி சட்டை விடு, உனக்கு வேற என்ன பிரச்சனை? எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அப்ப எதுக்கு இவ்வளவு சிறு சிறு கோவமா நடந்துக்கிற? எதுக்கு இப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காவல? இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமாடா? இவ இருக்க போய் எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுல சொல்லிட்டு இருக்காடா. எல்லாத்தையும் சொல்லலாமா? ஆமா, நீ படுத்த பாடு எல்லாமே சொல்லிட்டு இருக்காடா. இது பாரு, இவ இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நேரா அவங்க வீட்டுல போய் சொல்லி அப்புறம் சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து வச்சிருப்பா. டேய் சொல்லுடா, என்னடா பிரச்சனை? எதுக்குடா இந்த புள்ளைய இம்பிட்டு வரட்டு வரட்ட? இதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப இவளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். ஒண்ணுதான்டா கேட்கிறேன், வாய் திறந்து சொல்லு. அதான் உமா கேக்குறல்ல, வாய் திறந்து சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்ல போறாங்க அத்தை. அவங்க என்ன சொல்ல போறாங்க? வேற என்ன சொல்ல போறாங்க அத்தை? அது அவர் வாயில வேற கேட்கணுமா? வேற எந்த பிரச்சனையுமே இல்ல அத்தை. நான் இவரை நல்லா பாத்துக்கிறேன், மரியாதையா தான் நடந்துக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, இவங்க எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என் மேல பாசமே இல்ல. ஒரு குழந்தை பெற்று கொடுக்காதவ கூட இப்படி குடும்பம் நடத்த முடியல நினைக்கிறாரோ என்னமோ. டேய் என்னடா கல்யாணமா என்ன 10-15 வருஷம் ஆகுது, 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு வாழ்க்கை கசந்து போச்சா? குழந்தை விஷயத்துல ஒரு வருத்தம் நடந்தது உண்மைதான், அதுக்குன்னு அதையும் யோசிச்சுட்டு இருப்ப? 2 பேருக்கும் வயசு இருக்கு, ஆரோக்கியமா தானே இருக்கீங்க, நல்லபடியா குழந்தை பெற்றுக்க முடியாதா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னதான் உங்க அப்பாக்கு கோவம் இருந்தாலும் அவர் கோவத்தை என்கிட்ட இது வரைக்கும் காட்டினதே இல்லடா. அதெல்லாம் நீ பார்க்க தானே செய்யற. பாரு, உன் தம்பிங்க கட்டிட்டு வந்தவங்கிட்ட நல்லதானே நடந்துக்கிறாங்க. நீ என்னடா இப்படி நடந்துக்கிற? எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. இத பாரு, இனிமே தேவையில்லாம அவருக்கு சண்டை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? நான் கிடைக்கணுமா? முடியலையே. என்ன மீனா, வீட்டுல சமைக்கலையா? இல்ல, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில எழுந்து டைமுக்கு சமைக்க முடியல. தனி கொடுத்தனத்தை என்ஜாய் பண்ற போல இருக்கு. ஆமா ஆமா, சூப்பரா என்ஜாய் பண்றேன். சரி நீ பேசுனீங்களா, நான் அப்புறம் வரேன், கையில வைக்கிறேன். ஹலோ. ஹலோ மீனா, என்ன பண்ற? நீங்க வாங்கி கொடுத்த பூரியோட போராடிட்டு இருக்கேன். கையை வச்சு பிக்கவே முடியலங்க. லேத்துல கொடுத்து கட் பண்ணி தான் வாங்கணும் போல இருக்கு. ஷோ சாரி மீனா. எனக்கு ஓகே, நீங்க இதுல வாங்கிய எப்படி இருக்கு? அதையும் கேக்குற. சாப்பிடும்போது தெரியாம ஒரு பீஸ் கீழே விழுந்துச்சு வச்சுக்கேன், டைல்ஸ் அப்படியே 2 உடஞ்சிடும். அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கு. நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு கடந்த காலம் ஞாபகம் வருது. என்ன கடந்த காலம்? உங்க வீட்ல அத்தை கையால சாப்பிட்ட கடந்த காலத்தை பத்தி தான் சொல்றேன். அத்தை இட்லி வச்சாங்கன்னா அம்பட்டு சாஃப்டா இருக்கும், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி. போத்து தலையில வச்சுக்கலாம், அவ்வளவு சாப்பிட்டு. அதுக்கு தொட்டுக்க ஒரு தக்காளி சட்னி ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, வாசனையும் அப்படியே இழுக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த பூரி அப்படியே கோல்டன் கலர்ல உலக உருண்ட மாதிரி இருக்கும், அப்படியே பயங்கரமா ஒப்பி போயிருக்கும். அப்படியே ஒரு ஓட்டையை போட்டு வச்சுக்கோங்கல்ல, அதுக்குள்ள ஒரு கிழங்கு வச்சு அப்படியே சுருட்டி உள்ள நவுத்து வைங்க, அமிர்த மாதிரி இருக்கும். ஐயோ, இவ வேற நேரங்காலம் புரியாம. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை ஒரு காபி போட்டு குடிப்பாங்க பாருங்க. ஐயோ இப்ப வேற போன் அந்த டேஸ்ட் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. இப்படி விருப்பத்தாளே அங்கேயே இருந்தா நமக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடுலாம் கிடைச்சிருக்கும் இல்லங்க? கடைசி எங்க வர அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இந்த சாப்பாடுக்கு என்ன குறை? என்ன குறையா? இப்பதான் நீங்க சொன்னீங்க கீழே விழுந்தா டைல்ஸ் உடையும், வாயில போட்டா பல்லு உடையும், என்னென்னமோ பேசினீங்களே. ஏங்க மனசாட்சி தொட்டு பேசுங்க. நீங்க சாப்பிடுற டிஃபன் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு மீனா, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நீயும் சாப்பிடு. வைக்கிறேன்.